பொறுத்த வரைக்கும் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை முழுசா படிக்கல. ம். அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்போது உச்சநீதிமன்றம் நீதிபதிகள் பல இடத்துல சொல்றாங்க, ஆளுநர் ரவியோட செயல்பாடுல நேர்மை இல்ல, அவருக்கு தனிப்பட்ட அதிகாரம் இல்ல, ஆளுநர் செயலுடைய ஏற்புடையதல்ல, ஆளுநர் செயல்படு அரசியல் அமைப்புக்கு எதிரானது. 10 மசோதாவை 2வது முறை நிறைவேற்ற உடனே நீங்க நிறைவேற்றி கொடுத்திருக்கணும். Okay. அதை மீறி நீங்க குடியரசுத் தலைவர் கொடுத்தது தப்பு. நீங்க இந்த ஜட்ஜ்மெண்ட்ல உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மனசு கஷ்டப்பட்டு சொல்றாங்க. கடைசியா சொல்லும் போது ஒரு வார்த்தை என்ன சொல்றாங்கன்னா, அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்கள் எவ்வளவு நல்லவர்களாக இருந்தாலும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க அந்த அளவுக்கு இல்ல அப்படின்னு மன வேதனைப்பட்டு சொல்றாங்க. இன்னைக்கு துணை குடியரசுத் தலைவர் பேசுறதுல என்னோட எளிமையான ஒரு கேள்வி சார். அவர் இங்க இருக்கிறவர் வந்து செல்வன் அட்வொகேட் சீனியர்ஸ் எல்லாரும் இருக்காங்க. நான் என்ன கேட்கறேன்னா, என்னோட ஒரே ஒரு கேள்வி, அரசியலமைப்பு சட்டத்துல 142 அப்ப எதுக்காக கொடுக்கப்பட்டதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்ப அந்த 142 கொடுக்கப்படுறது நோக்கம் என்னன்னா, எப்போ நீதி வந்து வழுவுதோ அந்த இடத்துல உச்சநீதிமன்றம் அந்த அதிகாரத்தை எடுத்து மக்களுக்கான சட்டத்தை நிறைவேற்ற இடத்துல தானே இருக்கு. இது ஒண்ணு. 2வது, உச்சநீதிமன்றத்துக்கு திரும்பவும் சொல்றேன், பல வழக்குல இதே மோடி அரச கொட்டி இருக்கு, தலைமையிலேயே பல இடத்துல கொட்டி இருக்கு. நேற்று அதுக்கு உதாரணம் இந்த வகுப்பு போர்டு பில்லை நிறுத்தி வச்சிருக்கிறது. நீங்க குறிப்பிட்டு சொன்ன மாதிரி வேளாண் சட்டமா இருக்கணும், அல்லது வந்து ஆர்டிகல் 370 திரும்ப பெற்றதா இருக்கட்டும், இல்ல சிஏஏ என்ஆர்சி என்பிஆர் சட்டங்களா இருக்கட்டும், இல்ல முத்தலாக் சட்டம், எல்லாமே சார் மக்கள் விரோத சட்டங்களா கொண்டு வராங்க. இப்படி மக்கள் விரோத சட்டங்களா கொண்டு வரும்போது உங்களுக்கு மெஜாரிட்டி இருக்குதுன்ற ஒரே காரணத்துக்காக எல்லாத்தையும் ஏத்துக்க முடியுமா? சட்டம்ன்றது மக்களுக்காக இருக்கணுமே தவிர உங்க பெரும்பான்மையினுடைய விருப்பத்துக்கு ஏற்றதா இருக்கக்கூடாது. சோ உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட மக்கள் ஓட்டு போடுறாங்கன்றதுக்காக அந்த மக்களை நீங்க திருப்திப்படுத்தணும், அவங்களுக்காக நீங்க சட்டத்தை வளைக்கணும்னு நினைச்சா உச்ச நீதிமன்றம் தலையிடும். இந்த நாட்டுல உச்ச நீதிமன்றம் தான் ஹெட் ஆஃப் த அரசியலமைப்பு சட்டம். அரசியலமைப்பு சட்டத்துல உச்சபட்சத்துல இருக்க உச்ச நீதிமன்றம் நிச்சயமா தன்னுடைய வேலையை செய்யும். அதை தான் செஞ்சிருக்கு. அது நீங்க கஷ்டப்பட்டாலும் சரி கஷ்டப்படாலும் சரி, இதான் நிதர்சனமான உண்மை.